இன்னைக்கு ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய கை. நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். அவன் பேர் என்ன சொன்ன? யாரு இவன் யாரு கொம்பன்னு கூறு சொல்லி சொல்லி வச்சு சத்தியத்தை காத்து. ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் வெக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் வெக்ட்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் வெக்ட் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டில் நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ரீசெட்டும் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் ஃபஸ்ட்டே ஒரு லிரிக்ஸ் வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் ஆப் ஆட் பண்ணுற இந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே அந்த வீடியோ டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஆட் ஆயிரும். இப்போ அங்கே மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 5.24 செகண்டில் ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். இங்கே நம்மளோட ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல் வச்சு நம்ம நார்மலாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜூம் ஆகும். ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கிட்டு வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி கிராப் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களோட ஒரு ஃபோட்டோஸை எல்லா பீட் மார்க்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் 2 ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க்கிட்டு வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை எந்தெந்த ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க்கிட்டு வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த செகண்ட் எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் மேலே உங்களுக்கு 2 லேயர் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் லேயர் நேராக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி செலக்ட் ஆகும். கீழே உள்ளதையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி 2 லேயர்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஆட் ஆயிரும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.